ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த அழகான பாவக்காய் செடியை பற்றி பார்த்துடலாமாங்க. இது என்ன பாவக்காவே யாருக்கும் பிடிக்காது, நீங்கள் அழகான செடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதில் இருக்கிற காய் தாங்க அதுக்கு காரணம். இந்த பாவக்காய் கொடிக்கு ஆக்சுவலி இடம் பத்தலைங்க, அதனால தான் கீழெல்லாம் பாருங்கள் தளைஞ்சிருக்கு. அதில் வர காய் எப்படி வருதுன்னு தெரில, ஆனால் அதுலேயுமே நிறைய பூ பிஞ்சு இருந்ததுங்க. அதுதான் பந்தல் தான் நிறையா இருக்கே, சென்டராக போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமேன்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி இது பந்தல் வந்துட்டு கோவக்காய் கொடிக்கு போட்டதுங்க, பாவக்காய் கொடிக்குன்னு போடலை. அதுவும் இல்லாமல் இந்த பாவக்காய் செடி வந்துட்டு நாம் நட்டது இல்லைங்க, இது வந்துட்டு தானாகவே முளைச்சது. இது தானாகவே முளைச்சதுனால தாங்க காய் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு காயும் பாருங்கள் ஒவ்வொரு முளத்துக்கு பக்கமாக இருந்ததுங்க. பார்த்தா பாவக்காய் மாதிரி இல்லைங்க, ஒவ்வொரு காயும் புடலங்காய் சைஸில் இருந்தது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பந்தல் மேலே இருக்குதுங்க. பந்தல் மேலே எப்பயுமே காய் ஏறி தொங்குச்சுனாவே காயோட சைஸ் பெருசாக தாங்க வரும். இந்த பந்தல் வந்து நாங்கள் கோவக்காய் செடிக்குன்னு போட்டு கோவக்காய் செடியை வச்சுட்டோங்க. குட்டி குட்டியாக இருக்கும் போதே கோவக்காய் செடி, இந்த பாவக்காய் செடி வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டேயே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் மரம் இருக்குதுங்க. அந்த மரத்தில் மேலே ஃபஸ்ட்டு ஏறி அதுக்கப்புறம் தானாகவே வந்துட்டு கொடி மேலே ஏறிடுச்சுங்க. இதுக்குன்னு நாங்கள் இன்ன வரைக்குமே எந்த வேலையும் செய்யலைங்க. மழையிலேயே வந்துட்டு முளைச்சி மழையிலேயே வந்துட்டு ஈல்டு வந்துட்டு இருக்குதுங்க அழகா. அதிகபட்சமாக செடியில் பார்த்திங்கன்னா முதல் அறுவடை, ரெண்டாவது அறுவடை, இதுக்கு வந்துட்டு காய் நல்லா பெருசாக வருங்க. ஆனால் இந்த செடியில் நம்ம 5-6 அறுவடைக்கு பக்கமாக பண்ணியாச்சு. 6வது அறுவடையுமே காய் நல்லா பெருசு பெருசாக தாங்க வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஒவ்வொரு காய் வந்துட்டு இந்த மாதிரி சுருண்டி சின்னதுலேயே பழுக்குதுங்க. இதில் ஏது பூச்சி தாக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு போகும்போதே 2 அந்த காயை கட் பண்ணி பார்த்தேங்க. உள்ளே எந்த பூச்சியுமே இல்லை, நல்லா தாங்க இருந்தது. இங்கே பாருங்கள் பப்பாளி, மணத்தக்காளி அப்படின்ட்டு இங்கே நிறைய இருக்குதுங்க. இது எல்லாமே தப்பு செடி தாங்க, அதாவது தானாகவே மழைக்கு முளைச்சது. நாங்கள் களைச்செடியெலாம் பிடிங்கி விட்டு அந்த செடியை மட்டும் வளர விட்டுருக்கோங்க. இது பாருங்கள் தொட்டாஞ்சினிங்க, இது எங்கேயுமே பார்க்க முடியல அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டு வச்சுருக்கோம். அதில் இருக்கிற பூவோட கலரை பாருங்கள், இவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க. சரி, நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாவக்காயெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 2 பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா திரண்டு இருந்ததுங்க, நல்லா ஒயிட் கலர் மாதிரி வந்துருந்தது. மீதி இருக்கிற 2 பாவக்காயுமே பார்த்தேங்க, அது வந்து கொஞ்சம் க்ரீனாக தான் இருந்தது. அது திரள்றதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறமும் வளர்ந்து பார்த்தேங்க, இந்த பூ 1 முழம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவும் 1 முழத்து பக்கமாக வந்துருந்ததுங்க. இந்த 2 காயும் அப்புறம் அந்த ப்ளஸ் அந்த பழுத்த காய் 3 காயும் போட்டு பொரியல் தாங்க அன்றைக்கி செஞ்சுருந்தோம். குழம்பு வச்சா எப்படியும் அது அதிகமாக தான் இருக்கும் காய் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் செஞ்சுருந்தாங்க, சூப்பராகவே இருந்தது. இதுக்கு மேலே மழை வராமல் இந்த செடிக்கு ஏதாவது வேலை செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் தண்ணியோ உரமோ எருவோ எதுவுமே கொடுத்தது இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிற கோவக்காய் செடி அப்புறம் இந்த பந்தல், அதை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக ஒன்று போடுறேங்க டீட்டெயிலாக. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த பாவக்காயிலேருந்து நாங்கள் கொஞ்சம் விதை எடுத்து வைக்க போகிறோங்க. ஏன்னா பாவக்காய் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா, அதனால்.